சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள் போகலாம். எபிசோட் 11 தேடுதல். இமயமலையில் ஒரு குகை. ஒரு குரு அதில் தங்கியிருந்தார். அவர் ஒரு நாள் ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். திடீரென்று அவர் தியானம் கலைந்து தனது கண்களை திறந்தபோது அவர் எதிரே ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். துறவி அவரை ஏறெடுத்து நோக்கினார். உடனே வந்தவர் அவரை பணிவுடன் வணங்கி பேச ஆரம்பித்தார். ஐயா, தாங்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். நான் புகழ்பெற்ற மடாலயத்தின் தலைவர். குரு மௌனமாக இதற்கு தலையசைத்தார். என் மனம் தற்போது மிகவும் வியாகுலத்தில் இருக்கிறது. அதனால் தங்களை காண வேண்டும் என்ற நோக்கத்தில் புறப்பட்டு வந்தேன். சரி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் குரு. ஐயா, எங்கள் மடம் மிக புராதனமானது. பழமையும் கீர்த்தியும் மிகுந்தது. உலகம் முழுவதும் இருந்து ஆர்வமுள்ள இளைஞர்கள் பலர் இதை தேடி வருவார்கள். ஆலயம் முழுவதும் எப்போதும் இறை வழிபாட்டு ஒளியால் நிரம்பியிருக்கும். இப்போது ஆன்ம ஞானம் தேடுவோர் குறைந்து விட்டனரே, அல்லது வேறு காரணமோ தெரியாது. எவரும் எங்கள் மடத்தை நாடி வருவதில்லை. அங்கு இருப்பதே ஒரு சில பிட்சுக்கள் தான். அவர்கள் கூட சிரத்தையின்றி ஏனோதானோவென்று தம் கடமைகளை ஆற்றி வருகிறார்கள். இது எதனால் ஏற்பட்டது? இதற்கு என்ன விதமாய் பரிகாரம் காணலாம்? இதற்கு விடை தேடித்தாருங்கள். மடாலயத்தின் தலைவரின் குரலில் தென்பட்ட வருத்தத்தையும் ஆழ்ந்த வேதனையையும் கண்ட குரு மெல்ல கூறினார். அறியாமை என்ற விதைதான் காரணம். அறியாமையா? வியப்புடன் கேட்டார் மடாலய தலைவர். ஆம், உங்கள் கூட்டத்தில் உங்கள் நடுவே இறை தூதர் ஒருவர் உரைகிறார். அவரை நீங்கள் அறியவில்லை. அதை அறிந்து கொண்டால் போதும், இந்த குறைகள் எல்லாம் விலகிவிடும். இப்படி சொல்லிவிட்டு ஜென்குரு கண்மூடி மௌனத்தில் ஆழ்ந்துவிட்டார். மடாலயத்தின் தலைவர் குழப்பத்துடன் ஊர் திரும்பினார். அவர் மனம் முழுவதுமே பரபரப்பு நிரம்பி இருந்தது. நம்மிடையே ஒரு தேவதூதர் இருக்கிறாரா? நாம் இதை அறியவில்லையே. யார் அவர்? அவர் யாராயிருக்கும்? சிந்தனை அலைகளையுடன் மனம் முழுவதும் கேள்விகளுடன் திரும்பியிருந்த அவர் எல்லோரையும் அழைத்து குருவின் செய்தியை அவர்களிடம் விளக்க கூறினார். இதை கேட்ட எல்லோரும் அதிர்ச்சியாக இருந்தது. அவநம்பிக்கையுடன் அதே சமயம் பயம் கலந்த சந்தேகத்துடனும் அவர்கள் ஒருவர் பார்த்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இவராயிருக்குமோ, அவராயிருக்குமோ? யார் அந்த தேவதூதர்? இப்படிப்பட்ட சந்தேகங்களுடன் அவர்கள் ஒருவர் பார்த்து கொள்ள ஆரம்பித்தனர். யார் தேவதூதர் என்பதை தம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அது இங்குள்ளவர்களின் யாராகவும் இருக்கலாம் என்று தங்களுக்குள் நினைத்து கொண்டனர். அதனால் ஒவ்வொருவரும் மற்றவரிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள ஆரம்பித்தனர். ஒவ்வொருவரும் மற்றவரை தேவதூதர்களாக எண்ணி பணிவுடன் மதிப்புடனும் நடத்தினர். விளைவு மடாலயம் மகிழ்ச்சி நிரம்பியதாயிற்று. அங்கு வந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் இங்கு சூழ்நிலையை பற்றி பலரிடம் கூறி, மேலும் பலர் ஆர்வமுடன் இந்த மடத்தை தேடி வந்தவர்கள் பல இடங்களில் இது பற்றி எடுத்துரைக்க, இதனால் எண்ணற்றவர் இறைப்பணி புரிய மீண்டும் இந்த மடத்தை தேடி வர வெகு விரைவில் அங்கே ஆன்மீகம் புகழும் போட்டியிட்டு கிளைவிடலாயிற்று. மடாலய தலைவர் தேவதூதர் வேறெங்கும் இல்லை, நம் உள்ளேதான் ஒளிந்திருக்கிறார் என்பதை கண்டு கொண்டார். கண்கள் குருடாகலாம், ஆனால் கருத்து குருடாகக்கூடாது. உள்ளிருப்பதுதான் வெளியிலும் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும். தன்னை போல் பிறனையும் நேசி. எதனால் அளக்கிறோமோ அதனால்தான் நாமும் அளக்கப்படுகிறோம். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.